வணக்கம் உறவுகளே. நாங்கள் இந்த விடயத்தில் ஒரு சில 3 காரியங்களை நாங்கள் இந்த காணொளியிலே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இந்த காணொளியிலே நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயங்கள் தொடர்பாக, அதாவது இலங்கையில் அரிசி தட்டுப்பாடு பிரச்சனை ஒன்று இருக்கிறது. அதாவது நெல்லை கொள்வனவு செய்கின்ற விடயத்திலையும் நெல்லுக்கு ஒரு நிர்ணய விலை பிரச்சனை இருக்குது. அரிசியை வர்த்தகர்கள், நுகர்வோர்கள் இதை விற்கிற விற்பனை விலையிலையும் பிரச்சனைகள் இருக்குது. அரிசி தட்டுப்பாடாக இருக்குது. அரிசி இந்த விடயம் சார்பாகவும், மற்றது நாங்கள் பயங்கரவாத தடை சட்டங்கள் தொடர்பாகவும், மற்றது இறுதியாக ஒரு சிறிய பகுதி அர்ச்சனா எம்பி அவர்களுடைய அனுராதபுரம் வழக்கு தொடர்பாகவும் இந்த விடயங்களை நாங்கள் பார்ப்போம். அதுக்கு முன்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் ஒரு கடுமையான ஒரு உத்தரவையும் ஒரு கண்டனத்தையும் வெளியிட்டிருக்கிறார் என்பதைத்தான் நாங்கள் சொல்ல வேண்டும். அது எப்படி என்று சொன்னால், இந்த அரிசி தட்டுப்பாட்டு பிரச்சனைகளை அல்லது இந்த அரிசி ஆலய உரிமையாளர்கள், தனியார்கள் தான் இதை செய்து வருகின்றார்கள். எனவே இந்த அரிசி ஆலை உரிமையாளர்கள் அரசாங்கத்தோடு இணக்கப்பாட்டுக்கு சென்று அரசோடு இணைந்து இந்த விடயங்களிலே ஒத்துழைத்து இந்த அரிசி நெல் நிர்ணய விலைகள், அரிசிக்கென்று ஒரு நிர்ணய விலைகளை இதை அரசாங்க கட்டுப்பாட்டு விலைகளுக்கு முரண்பாடான பிரச்சனைகளிலும் அரிசி ஆலைகளை இயக்க முடியாது, நாங்கள் இப்படி என்றால் செய்ய முடியாது என்று சொல்லி பல்வேறுபட்ட அரசோடு சில முரண்பாடான பிரச்சனைகளிலும் இந்த விலை பிரச்சனைகளையும் பல்வேறுபட்ட கருத்துக்களை அவர்கள் தெரிவித்து வருகின்றபடியினால் அனுரகுமார திசாநாயக்கா ஜனாதிபதி அவர்கள் ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கின்றார். அரிசி ஆலை உரிமையாளர்கள் அரசாங்கத்தோடு ஒரு இணைந்து அரசாங்கத்தோடு ஒத்துழைக்கு இந்த விடயங்களை செய்யவில்லை என்று சொல்லி சொன்னால் இராணுவம் இந்த அரிசி ஆலைகளை பொறுப்படுத்தி இயங்க வேண்டிய கண்காணிக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு வரும் என்பதை போன்ற ஒரு தொனியிலே பேசியிருக்கின்றார். அந்த விடயத்திலே என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் சொல்லுவேன். இந்த வருடத்தில் எவ்வாறாயினும் இந்த அரிசி தட்டுப்பாட்டு பிரச்சனையோ அரிசி இறக்குமதி பிரச்சனையோ இந்த அரசாங்கத்தால் உள்நாட்டு உற்பத்தியில் இந்த முறை பாரியளவு இலங்கைக்கு போதுமான நெல் உற்பத்தி இருக்கும் என்று சொல்கிற அளவுக்கும் இல்லை. அதே வேளையில் போதிய அளவுக்கு இதன் நிமித்தம் இந்த அரிசி ஆலை உரிமையாளர்கள் எடுத்து இதை செய்வார்கள், நாட்டினுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு அரிசி இருக்கும் என்ற விடயமும் அல்ல. ஏனென்றால் விலை பிரச்சனைகள், அவர்கள் அதிக விலைகளுக்கு விற்று பழகினபடியினால் இது அரசாங்கத்தோடு ஒத்து அவர்கள் போவார்கள் என்ற விடயத்தில் இல்லை. அரசும் இந்த கடுமையான போக்கில் கொண்டு போயும் இதை நடைமுறைப்படுத்தி செய்ய முடியாது. திருடர்கள் எப்படியும் அவங்க திருடுறதுக்கு ஒரு விடயத்தை வச்சு கொண்டு தான் இருப்பாங்க. தங்கள் பக்கத்தில் ஒரு காரணத்தை வச்சு கொண்டே இருப்பினமே என்றால் அவர்கள் கடந்த காலங்களில் அதிக லாபங்களை ஈட்டியவர்கள். குறைந்த விலைக்கு நெல்லை எடுத்து கூடிய விலைக்கு அரிசியை விற்றுக்கணும். இதனால் விவசாயிகள் நஷ்டப்பட்டினும் தனியார் அரிசி ஆலைக்காரர்கள், அரிசி விற்பனையாளர்கள் லாபத்தை ஈட்டிக்கணும். அரசாங்கத்துக்கும் இதால் நட்டம் வந்துச்சு, விவசாயிகளுக்கும் நட்டம் வந்துச்சு. இதில் தனி முதலாளிகள், அரிசி உரிமையாளர்கள் தான் இந்த லாபத்தை ஈட்டிக்கொண்டே இருக்கணும். ஆனபடியினாலும் அவர்கள் தொடர்ந்து இந்த விடயங்களை தான் செய்ய போகிறார்கள். எனவே அரசாங்கம் இந்த வருஷம் இதுக்கான ஒரு முடிவை எடுக்கவும் முடியாது, செய்யவும் முடியாது. இந்த பிரச்சனைக்கு என்றால் மழை வெள்ளத்தால் இந்த முறை வெள்ளாமல் அழிவுகள் சேதங்கள் இருக்கப்படினால அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை என்னென்று சொன்னால், இந்த வருடம் ஏதோ ஒரு விதத்தில் சமாளிக்க வேண்டும், செய்ய வேண்டும். வடக்கு கிழக்கு போன்ற இடங்களில் அரசாங்கம் இந்த அரிசி ஆலைகளை பொறுப்படுத்தி செய்ய வேணும்.
வடக்கில் ஒரு பிரதானமான உடனடியாக அரசாங்கம் இந்த வருஷம் அதை நிறைவேற்றுறது மிக கடினமாக இருந்தாலும் ஆனால் அரசாங்கத்தால் முடியும். ஏனென்று சொல்லிச்சுன்னா இந்த அரிசி ஆலையை நிர்ணயிக்கிறது செய்கிறது என்று அரசு பொருட்படுத்தி வடக்கில் ஒரு அரிசி ஆலை, கிழக்கு மாகாணத்தில் ஒரு அரிசி ஆலை, அனுராதபுரத்தில் ஒரு பிரதானமான ஒரு அரிசி ஆலை, 3 இடங்களில் இந்த வடக்கு கிழக்கு அனுராதபுரம் தான் இந்த விவசாய நெற்செய்கையில் கூடியதாக செய்கிற இடம். அப்போ இந்த 3 இடத்துலையும் இந்த அரசாங்கத்தால் அடுத்த வருஷம் என்றாலும் ஒரு அரிசி ஆலையை பாரிய அளவில் செய்து இந்த நெல்லை அரசாங்கம் விவசாய திணைக்களங்கள் ஊடாக நெல்லை கொள்வனவு செய்து நெல்லை களஞ்சியப்படுத்தி இந்த அரிசி ஆலைகளை உடனடியாக செய்யலாம், அடுத்த ஆண்டாவது செய்யலாம். அந்த அரசாங்கம் நெல்லை கொள்வனவு செய்து அரிசி ஆலைகளை திறந்து இந்த விடயங்களை செய்யுமா இருந்தால் அரசாங்கத்துக்கும் லாபம் பெறும், விவசாயிகளுக்கும் நெல்லுக்கு ஒரு சிறந்த விலை கிடைக்கும், மக்களுக்கும் ஒரு கட்டுப்பாட்டு ஒரு நிர்ணய விலையில் அரிசியை விற்கலாம். என்ன அப்போ அரசாங்கத்துக்கும் லாபம் பெறும், விவசாயிக்கும் லாபம் பெறும், தனியார் கொள்ளையடிச்சுக்கிட்டு போக மாட்டான். இனிமே அரசாங்கம் வடக்கு கிழக்கில் அனுராதபுரத்திலையும் ஒரு அரிசி ஆலைகளை கண்டிப்பாக நிறுவி இந்த விடயத்தை செய்திருந்தால் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு எதிர்காலத்தில் கிடைக்கும். காலப்போக்கில் கண்டிப்பாக இந்த அரிசி ஆலைகளை விஸ்தரிக்க வேண்டும். அப்போ அரசாங்கம் இதை செய்கிறதுக்கு பெரிய விஷயம் இல்லை. அரசாங்கத்திட்ட நிலம் இருக்குது, அரசாங்கத்திட்ட இதுக்கான வளம் இருக்குது, அரசாங்கம் செய்யலாம். தனியார் செய்கிறேன்னு சொல்லிச்சேன்னா தான் கல் எடுக்கிறதுல பிரச்சனை, மண் எடுக்கிறதுல பிரச்சனை, நிலம் எடுக்கிறதுல பிரச்சனை. அரசாங்கத்தில் எல்லா வளம் இருக்குது. இந்த அரிசி ஆலையில் கூட இந்த அரசாங்கத்தால் செய்கிறதுக்கு இன்னும் பெரிய கஷ்டமே, செய்கிறதுக்கு இது பெரிய வேலையே. உப்பையே இறக்குமதி செய்கிற அளவில் தான் எங்களோட அரசாங்கங்கள் இருக்குது. உப்பு கூட அது செய்யலாம். நான் உப்பு உடையத்துக்கு வரையில அதனுடைய விடயத்திலேயும் அல்ல. எங்களோட அரசாங்கங்கள் அது முன்னேற்றத்துக்கான வழிகளை சிந்திச்சு இதுகளை கையாண்டு செய்தால் இந்த இறக்குமதி செய்ய வேண்டிய பிரச்சனை வராது. அப்போ மக்களுக்கு குறைஞ்ச விலையில் அரிசியும் கொடுக்கலாம், மக்கள் கூடிய விலையில் மக்கள்கிட்ட இருந்து நெல்லையும் அரசாங்கம் வாங்கிச்சுட்டா விவசாயம் நட்டப்பட மாட்டான், நாடு முன்னேறும், எல்லாருக்கும் ஒரு நன்மை கிடைக்கும். அப்போ அந்த விடயத்தை பார்த்தால் அரசாங்கம் இதில் எந்தளவு தூரம் கரிசனை எடுத்து இதை செய்ய போகின்றதுன்ற ஒரு இராணுவ அடக்குமுறையினால் ஒரு தனி முதலாளியை கொண்டு போகிறதை விட இந்த விடயத்தை செய்யலாம். அது இராணுவ அடக்குமுறையாக போகும். அரிசி ஆலைகளை இராணுவம் கைப்பற்றினேன் அது ஒரு தேவையற்ற விடயம். அதை விட்டு எவ்வளோ வழிமுறைகள் இருக்குது, அதை செய்யலாம். அடுத்தபடியாக இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை தொடர்பாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் பாராளுமன்றத்திலே இது தொடர்பான நீதி அமைச்சர் அவரிடத்தை கேள்வி எழுப்பி அந்த கேள்விக்கு அவர் இது தொடர்பாக நாங்கள் விரைவிலே முடிவெடுப்போம், இதுக்கு மாற்றீடான ஒரு சட்டத்தை நாங்கள் விரைவிலே நடைமுறைப்படுத்துவதற்கான ஆலோசனைகள் தீர்மானித்து கொண்டு வருகிறோம், அது விரைவிலே நடைபெறும் என்ற விடயத்தையும் அவர் சொல்லியிருக்கின்றார். அதே போல நீதி அமைச்சர் அவர்கள் அரசியல் கைதிகள் விடுதலை தொடர்பாகவும் இது தொடர்பான கேள்விகள் எழுப்பப்பட்ட போது அதிலும் நாங்கள் விரைவிலே அரசியல் கைதிகள் என்று சொல்லி இல்லை என்றதை அவை சொல்லினோம். அப்படி என்று சொல்லி சொன்னால் பயங்கரவாத தடை சட்டத்தின் கைது செய்யப்பட்ட கைதிகள், இதில் சில பேருக்கு இந்த அரசியல் கைதிகள் என்ற பொழுது முன்னாள் போராளிகள் என்று சொல்லி நினைக்கிறோம். ஆனால் முன்னாள் போராளிகள் என்றதில் 10 பேர் தான் இன்னும் இருக்கிறோம். அவையில் எனக்கும் என்னன்னு தெரிஞ்ச வகையில் முன்னாள் போராளிகள் என்ற அடிப்படையில் 10 பேர் இருக்கணும். இந்த போராட்டத்தோட உதவினர்கள் ஒத்துழைத்தவர்கள் என்ற அடிப்படையை தான் இந்த அரசியல் கைதிகள் என்ற ஒரு இதுக்குள்ளே கொண்டறியணும். அப்போ அவங்க அரசாங்கத்தை பொறுத்தவரையில் அது அவங்களோட சட்டத்தின்படி அரசியல் கைதிகள் இல்லை என்று சொல்லிடும். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்கள் அவர்களை அவர்கள் குற்றமிழைத்தவர்கள், தவறு இழைத்தவர்கள் என்ற போர்வையில் அதை வச்சிருக்கணும். ஆனால் எங்களுடைய தமிழ் ஆக்கள் தான் இதே அரசியல் கைதி என்ற ஒரு நிர்பந்தத்தில் ஒரு பேரை சூட்டி வச்சிருக்கிறோம். ஆனால் ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் என்றல்ல. தமிழாக்கள் அரசியல் கைதி என்று வச்சிருக்கணும். நாங்கள் அதை எங்களோட தமிழ் தரப்பு எல்லாத்தையும் அரசியல் பிரச்சனையாக தான் எடுக்கிறது. ஏன் அதில் பெரிய வித்தியாசம் இல்லை. பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்ட கைதிகளை விடுதலை செய்யுங்கன்னு சொல்லி கேட்குறதுல என்ன குறைபாடு? அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டும் ஒன்று தான். ஆனால் அரசியல் காரணங்களுக்காக இவர்களை தடுத்து வச்சிருக்கிறார்கள் என்று எங்களுடைய ஆக்கள் இதை அரசியலாகவே மாற்றி போட்டினோம். அதனால் அரசியல் கைதி என்ற பேரொண்டு வந்துட்டது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்கள் என்ற பிரச்சனை வந்துட்டு. அப்போ அந்த வகையில் இதை எதிர்கட்சி தலைவர் அவர்களும் கேட்டிருந்தார் அரசியல் கைதிகளுடைய விடயங்கள். அப்போ அது தொடர்பாக
அதுலேயும் தாங்கள் விரைவில் விடுதலை செய்ய இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறோம். இன்றைய கூட 90 நாட்கள் கைது வைக்கப்பட்ட ஒரு அரசியல் கைதி என்று சொல்லப்படுற அந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட ஒருவர் கூட விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். அனுராதபுரமாக இருக்க வேணும் நினைக்கிறேன், இடம் சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை. ஒருவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்றுதான் இந்த அர்ச்சனா ராமநாதன் அவர்களுடைய நேற்று 21ஆம் தேதி நடந்த சம்பவம் இன்று 22ஆம் தேதி அந்த வழக்கு அனுராதபுரத்திலே அது 3ஆம் தேதி போடப்பட்டிருந்தது. ஆனபடியினால் அந்த வழக்கை இன்றைய தினம் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் அந்த வழக்கை முன்கூட்டியே இன்றைய நீதிமன்றத்தில் ஆஜராகி அந்த வழக்கை முன்கூட்டி எடுத்து இந்த வழக்கு விடயங்களை குறித்து என்று பார்த்த பொழுது நீதிமன்றத்துக்கு ஆஜராகி சட்டத்தரணி மூலமாக இதை கையாண்ட பொழுது பார்க்கும் பொழுது அர்ச்சனா ராமநாதன் என்ற பெயரில் அந்த வழக்கு வரையில்லை. அங்கே அர்ச்சனா லோஜனாண்டு வந்திருக்கு. லோஜி என்ற லோஜனாவுக்கு தான் இந்த அர்ச்சனா லோஜனாவுக்கான வழக்காக போயிட்டு அந்த அனுமதி பத்திரங்களில் அல்லது இவர்கள் கொடுக்கப்பட்ட பெயர்களில் அர்ச்சனா லோஜனாவுக்கு என்று கொடுத்துருக்கணும். அப்போ முட்டாள்கள் மோடையா புத்தி இல்லாதவன் அறிவு இல்லாதவன் என்று சொல்கிறதுக்கு இதைத்தான் சொல்கிறது. அப்போ ஒரு நீதிமன்றத்துக்கு ஒரு வழக்கு தொடர்பாகவே ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய பெயரிலேயே மாற்றத்தை செய்து அதை பதிவு செய்து வழக்கை கொண்டே இன்னொரு ஆள்ற பேரில் அது போடப்பட்டதாக போயிட்டு கைது செய்யப்பட்ட இந்த போலீஸில் முரண்பட்டவர்ற பேர் தான் அந்த லோஜனாவோ தெரியல அல்லது வேற ஆடுற பேரை கொடுத்தோ அப்படி செய்து வச்சிருக்கணும். அப்போ இதைத்தான் முட்டாள்கள் என்று சொல்கிறது, மடையர்கள் மோடர்கள் என்று இதைத்தான் குற்றஞ்சாட்டுறதுல என்ன பிரச்சனை இருக்குது? அப்போ ஒரு வழக்கு சம்பந்தமாக நீதிமன்றத்துக்கு கொடுக்குறதுலேயே பேரை சரியாக அழித்து அந்த அறிக்கைகளை இதுகளை சரியாக கொடுக்கல. அப்போ அது தொடர்பான ஆளை நீங்கள் விரைவில் கைது செய்து சமர்ப்பிங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இப்படித்தான் எங்களோட நாட்டு பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கு. அந்த வகையில் நாங்கள் அர்ச்சனா ராமநாதனோ அல்லது வேறு யாருமோ அவர்களை பேசுறதுல என்ன தவறு இருக்கு, என்ன இது இருக்கு? மோடையாண்டா முட்டாளண்டா புத்தி இல்லாதவன் என்று சொல்றதுல என்னப்பா இருக்கு? இப்போ படிச்சிங்களா, நீங்கள் படிக்கலையாண்டு கேட்குறதுல நியாயம் இருக்குத்தானே. இதே நீங்கள் காண்பிச்சு கொடுக்குறீங்க, நாங்கள் படிக்க எங்களோட கல்வி தகமையை உங்களோட நீங்களே அப்போ போதிய கல்வி தகமைகள் இருக்குதா இல்லையான்றதுக்கும் ஒரு கேள்வி இடம்பெறுது தானே. அப்போ இதனால் அவருடைய இன்றைக்கு வழக்கு ஒரு அதிர்ஷ்டவசமாக இன்று அவருடைய அந்த நீதிமன்ற இந்த வழக்கு பிரச்சனை ஒரு சுமூகமான முறையில் போயிட்டு எதிர்வரும் 3ஆம் தேதி வரைக்கும் இந்த வழக்கு இந்த பேர் வழி கொண்டவரை நீங்கள் லோஜனா என்ற பேர் வழி கொண்டவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும்படியாக நீதிபதி அவர்கள் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இவரை நான் முறைப்படி நீதிமன்றத்தில் விசாரிக்க முடியாதுன்ற மாதிரி தான் அந்த வழக்கு போயிருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் நேயர்களே. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.